தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அந்த பொண்ணை பற்றி நீ பேச மாட்டியா? 2.5 வயசு பொண்ணை பற்றி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பற்றி நீ பேச மாட்டியா? எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் நீ அதை பற்றி பேச மாட்டேற? நான் அதை பற்றி பேசினா மாறிடுமா? புரிஞ்சுக்கோங்கடா. அப்போ விஜய் சாருக்கும் உங்கள் மனைவி சங்கீதாவுக்கும் இடையில இருந்த இந்த டைவர்ஸ் பிரச்சனை, விஜய் சார் வந்து திரிஷா மேடம் கூட இந்த வெளியில் இந்த ஃபங்க்ஷன்லாம் போனது, இதை பற்றிலாம் ஏகப்பட்ட வீடியோ போட்டிங்களே, இதனால் எதுவும் மாறிடுச்சா? அக்கா, முன்னாடிலாம் நீங்கள் எல்லா பிரச்சனைகளை பற்றி வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை தான் நீங்கள் பிரச்சனையாகவே வீடியோ போட்டுட்டு இருக்கிறீங்க. டிவிக்கேல இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு அக்கா சங்கீதாவை மாதிரி ஒரு அக்கா இருந்து அந்த அக்காவுடைய வீட்டுக்காரர் வேற ஒரு பொண்ணு கூட அந்த வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தா சும்மா இருப்பியாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைலாம் நடந்து இருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம்ல. தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி அவ்வளோ வீடியோ போடுறவங்க தேவை இருக்கிற விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ போட மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயத்தை பற்றி வீடியோ போட்டால் தான் தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கான்னு எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் வீடியோலாம் ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க. ஸோ மேல் இடத்துலலாம் பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. அப்புறம் சிஎம் சார், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகளை கொடுக்குற மாதிரி உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி.